ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் விலாகுங்க 2.0ன்னு வச்சுக்கலாம். அதே யஷ்வந்த்பூர் டு சேலம் ட்ரெயின் விலாக். ஆக்சுவலாக மேட்டூருக்கு நான் போனாலும் நீங்கள் விலாக் எடுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்து ஃபுல் ஜர்னி பண்ணல. யஷ்வந்த்பூர் டு ஓம்லூர் வரைக்கும் அந்த செக்ஷனில் தான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஃபுல் கவர் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. வண்டி நம்பர் 16211 சேலம் யஷ்வந்த்பூர் டு சேலம் பேசஞ்சர். இன்னும் மைசூர்லேருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. அதான் கனெக்ஷன் வண்டி. அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து 3:55க்கு எடுக்குதுங்க. யஷ்வந்த்பூரில் ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. நைட்டு வந்து 9:30 வந்து சேலம் போயிருது. கவர் பண்ணக்கூடிய கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 224 கிலோமீட்டர்ஸ் இன் 5 hours 30 minutes உங்களுக்கு கவர் பண்ணிடுது. நெக்ஸ்ட் அதை பற்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 hours 30 minutes to 6 hours கவர் பண்ணுதுங்க. பேஸ்ட் ஆன் சிக்னல் தான். சிக்னல் என்ன இருக்கோ அதை பற்றி தான். இந்த வண்டி யூஸ்வலாக வந்து இனிஷியலாக வந்து ரேக் ஷேரிங்ஸ்னால் அதுக்கு ஏகப்பட்ட ரேக் ஷேரிங் சிவமார்க், சாம்ராஜ் நகரா, அரிசிகேரி, தும்கூரில் மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க பிஃபோர் 3 years. அப்புறம் தான் இந்த வண்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மைசூருக்கு மட்டும் டெடிகேட் ரேக் விட்டுட்டு ஆசன் வழியாக போகிறது. ஸோ சேலத்துலேருந்து யஷ்வந்த்பூர் வந்தால் காலையில் சேலத்தில் வந்து 5:20 கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 5:20க்கு இங்கே வந்து ஒரு 11:20க்கு வந்து திரும்ப 12 மணிக்கு இங்கே இருந்து மைசூருக்கு போவோம் ஆசன். அந்த வண்டி அங்கே போய் வந்து ஹால்ட் ஆகிடும். நைட் 7:20க்கு ஹால்ட் ஆகிடும். அங்கே வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேயும் பண்ணுறாங்க, சேலம்லேயும் பண்ணுறாங்க. அதே மாதிரி செகண்டரி மெயின்டெனன்ஸ் வந்து யஷ்வந்த்பூர்லேயும் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலி வந்து ஃபுல் லிங்க் வந்து யஷ்வந்த்பூர் டு சேலம் வந்து கிருஷ்ணராஜபுரம் பேப்ஸாவுன்னு ப்ரீவியஸாக வந்து WDG3 பார்த்துருக்கேன், WDM 3D பார்த்துருக்கேன், WDP 4D பார்த்துருக்கேன், WDG 4 பார்த்துருக்கேன். இந்த வண்டிக்கு இந்த வண்டியில் என்னென்ன டீசல் லோகோ ட்ரை பண்ணியிருக்காங்களோ அந்த அத்தனை தடவை நான் வந்து இந்த ட்ரெயினில் வந்து வந்திருக்கேன். ஏன்னா இதோட 53rd டைம் இந்த வண்டியில் போகிறது நான். ஏன்னா பெங்களூர்னு வந்து ஒன்று எலங்கா, அடுத்தது யஷ்வந்த்பூர் தான். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வண்டி வந்து இன்னும் வரல, பிளாட்ஃபார்ம் தெரில. 1 to 6 தாங்க, இந்த 3ல் தாங்க போடுவோம். இப்போ 6ல் வந்து அகமதாபாத் வண்டி வந்துச்சு. ஸோ அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 1, 2ல தான் சான்ஸ் இருக்கு. வந்தே பாரத் இருக்கு. ஸோ தாங்க வாங்க ஜர்னிக்குள்ள போவோம். கவர் பண்றேன். விட்டு போன ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றேன் அந்த ஜர்னியில. ஸோ ஃபுல் ஜர்னி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பாருங்க, இதுலயும் பாருங்க, ஃபுல்லா கவர் பண்றேன் அப் டு ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும்னா எலங்கா டு யஷ்வந்த்பூர் பஸ் ஜர்னி பாருங்க, அப்புறம் இதுக்கு வாங்க. சூப்பர். Yeah.
ஹாய் கைஸ், நீங்கள் இந்த சேலம் யஷ்வந்த்பூர் டு சேலம் பேசஞ்சருடைய ப்ளாக் பார்த்துருப்பீங்க, விச் இஸ் 2.0. நான் இது எடுக்க வேணான்னு பார்த்தேன், பட் எனக்கு மனசு கேட்கல. நம்ம ஒரு ட்ரெயின் போகிறோம், மக்களுக்கு வந்து புது வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ 2.0னா என்னென்னு பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கோசரம் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் யூஷுவல் 355 யஷ்வந்த்பூரில் எடுத்துட்டாங்க. எல்லா ஸ்டாப்ஸும் இன்னும் வந்து ஓமலூருக்கு 8:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 8:10க்கே வந்துருச்சு, விச் இஸ் 20 minutes பிஃபோர் வந்துருச்சு. ஸோ அதுதான் அதோட ஜெர்னி. உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எர்ணாகுளம் டு பெங்களூர் அந்த ப்ளாக் பாருங்கள். அந்த ப்ளாகும் நான் வந்து சேலத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன். எனக்கு எர்ணாகுளம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஐ வில் ட்ரை, எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். கிடைக்காமல கூட கிடைக்கும். ஸோ புஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் வேப் 7 அதான் புஷ் பண்ண வந்தது. எப்பயுமே டிஃபால்ட் வந்தது. இதுக்கு ப்ரீவியஸாக வந்து என்ன புல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி WDM3G, WDM3D அந்த சீரீஸில் வந்து WDG3A, WDM3D, WDP4D புஷ் பண்ணியிருக்கு கிருஷ்ணராஜபுரம் வந்து. அப்புறம் WDG4 அது ஒன் டைம், நிறைய டைம் புஷ் பண்ணதில்ல, பட் லிட்டில் சம் ஆஃப் த டைம் புஷ் பண்ணியிருக்கு. இப்போ KGM வேப் 7 அண்ட் KGM WA9GH, WAG9H இந்த சீரியஸ் புல் பண்ணிட்டு இருக்கு. நான் வேப் 9 பார்க்கல, வேப் 7 தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இனிஷியல் பிக்கப்லாம் சூப்பராக இருக்குங்க. வேப் 7 சொன்னா சொல்லிட்டு போகலாம். வேப் 7 இஸ் ஒன் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க்கிங் லோக்கோமோட்டிவ்ஸ். லைக் வேப் 4 விட நல்ல கம்ப்ரெஷன் உங்களுக்கு அதுக்கு இருக்குது. லைக் இனிஷியல் பிக்கப் உங்களுக்கு இருக்குது. ஸோ 12 கோச்சஸ்ங்கிறது அசால்ட்டாக புல் பண்ணிட்டு வந்துடும் சேலம் வரைக்கும். ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ இந்த எர்ணாகுளம் வண்டி வந்து டிலேவாக தான் வந்துட்டு இருக்கு. அந்த வண்டி வந்து இந்த பாஸ்ட் 1 வீக்காக நான் பார்த்தேன். இந்த வண்டி எங்கே வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் 2 நாள் வந்து சீக்கிரமே வந்தது ஒசூருக்கு. இன்னொரு சில நாள் பார்த்தா 2 hours 3 hours தான் டிலேல வந்துட்டு இருக்கு. எதனால அந்த டிலே வருதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ இந்த காரைக்கால்லேருந்து வரக்கூடிய வந்து கிராசிங் நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மிச்சப்பேட்டி, தொப்பூர் காட்ஸு, அவங்களுக்கு ராயக்கோட்டை கர்வு போன விழாக்கள் லெஃப்ட் சைடில் உட்காந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடு ரைட் சைடில் உட்காந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் செம மலைங்க, சூப்பரான பியூட்டிங்க. அந்த ராயக்கோட்டை கிளமங்கலம்லேருந்து மாராண்டாள்ளி வரைக்கும் உங்களுக்கு அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ்ஸு, யானை போக்கக்கூடிய வழி, அதில் அந்த ஸ்பீட் லிமிட் வந்து 40 தான் கொடுத்துருக்காங்க. அது நைட் டைமில், மிச்சம் டைம் வந்து 50 போயிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போது அந்த மலையும் அந்த இதுவும் இடியும் சூப்பராக இருந்ததுங்க. நான் கவர் பண்ணியிருப்பேன், கேமராவில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் பாருங்கள். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் என்னுடைய 2.0 ஜர்னி. அவுட்டர் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் டைம் இல்லை, நான் கிளம்பிட்டேன் மேட்டூர். நான் மேட்டூர் வந்ததுக்கப்புறம் தான் வண்டியே சேலம் போயிருக்கு. நான் சேலம் போயிருந்தேன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு லேட்டாக இருந்திருக்கும். 8:30 மணிக்கு பஸ்ஸு பிடிச்சேன், மேட்டூருக்கு 9:30 மணிக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரம் தான் ஓலூர்லேருந்து. 9:30 மணிக்கு நான் ஜஸ்ட் சாம்பள்ளி வந்துட்டு அது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து சேலத்தில் இருக்க வண்டி. அப்போ தான் சேலமே வண்டி உள்ளே போயிருக்கு. ஸோ மேட்டூர் போகிறவங்க வந்தீங்கன்னா ஓமலூரில் இறங்கி வந்துருங்க, இல்லை தருமபுரியில் இறங்கி வந்துருங்க. உங்களுக்கு பஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. தருமபுரியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, பட் உங்களுக்கு ஓமலூர்லேருந்து 15 நிமிஷத்துக்கு இருக்குது, எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டேக் கேர் அண்ட் பை. நெக்ஸ்ட் vlogல வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி ரயில்வே நியூஸ் நான் போட்டுருக்கேன். ஸோ ஆதரவு கொடுங்க. ஸோ பை.